ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வந்துடுங்க. வாழைத்தண்டு அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடியதுனால இதனோட பலன்கள் நம்மள பலருக்கு தெரியறதில்ல. ஏன்னு பார்த்தோன்னா இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மையை தன்னுள்ள வச்சிருக்குது. வாழை மரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதனுடைய எல்லா பாகங்களுமே வீணாகாமல் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு. அந்த வாழை மட்டும்தான் வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நிறைய நன்மைகளும் இருக்கக்கூடியதாக நமக்கு இருக்குது. வாழை மரத்தோட ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்குது. வாழை இலையில சாப்பிட்றதன் மூலமாக செரிமானம் சீராகும். வாழைப்பழங்கள் இருக்குல்ல, இதில் பொட்டாசியம், விட்டமின்கள்லாம் அதிகமாக இருக்கு. வாழைப்பூ அப்படின்னு எடுத்துட்டோன்னா நீரிழிவுக்கு ரொம்ப நல்லது. வயதான எதிர்ப்பு குணங்களுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. இந்த வரிசையில் வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு அப்படிங்கிறது நார்ச்சத்து அதிகம் நிறைந்த ஒன்று தான். இது புண்கள், வயிற்றில் அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்கிறது கூட உதவியாக இருக்குது. வாழைப்பழங்கள் மாதிரி தான் வாழைத்தண்டுகளும் பொட்டாசியம், விட்டமின் B6 அப்படின்னு நிறைய சத்துக்களை தன்னுள்ள வச்சுருக்குது. உடலில் ஹீமோக்ளோபின், இன்சுலின் உயிர் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப தசைகள் சேதம் இல்லாமல் இருக்கும். அதோட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். வாழை தண்டை கூட்டாவோ நீங்கள் பச்சையாக சாலட் மாதிரி செஞ்சோ பொரியலாவோ எளிமையான முறையில் ஜூஸ் போட்டோ குடிக்கலாம். வாழைத்தண்டு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நீரிழிவு நோய்க்கு வாழைத்தண்டு ஒரு எதிர்ப்பு மருந்து மாதிரி செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். வாழைத்தண்டுகளில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ஹீமோக்ளோபின், இன்சுலின் உற்பத்திக்கு உதவுது. வாழைத்தண்டில் லெக்டின், இன்சுலின் அப்படிங்கிற என்சைம்களை கூட அது ஊக்குவிக்குது. உடம்புல கொழுப்பு செல்கள் விரிவடைகிறத கட்டுப்படுத்தவும் உதவியாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வாழைத்தண்டை நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வர்றதன் மூலமாக நீரிழிவு வர்றதுக்கான அபாயத்தை குறைச்சிக்கலாம். குறிப்பாக நீரிழிவு அபாயம் இருக்கிறவங்க வாழைத்தண்டை சேர்த்துக்கிறதன் மூலமாக நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கவும் முடியும். இதில் சர்க்கரை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இருக்குல்ல, அது ரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தாது. குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸை கொண்டிருக்கிறதுனால நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அடிக்கடி உணவில் வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையில பார்த்தோன்னா உடல் எடை குறையிறதுக்கு வாழைத்தண்டு அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றப்ப உடல் எடை அதிகரிக்கிற பிரச்சனையே வராது. வாழைத்தண்டில் அதிக நார்ச்சத்து இருக்கு. இதை எடுத்துக்கிறதன் மூலமாக சிறந்த எடை இழப்புக்கு சாத்தியமாகும். நார்ச்சத்து இருக்குல்ல, அது உடலில் உயிர் அணுக்களில் சேகரிக்கப்படுதுல, அந்த சர்க்கரை கொழுப்போட அளவை குறைக்குது. வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துது. குறைந்த கலோரிகள் கொண்டிருக்கிறதுனால தினசரி 1 கப் அப்படின்னு நீங்கள் வாழைத்தண்டு எடுத்துக்கிறப்ப உங்களோட உடல் எடையும் அதிகரிக்காது. உடல் எடை கணிசமாக குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். அமிலத்தன்மையை குறைக்கிறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மள பலரும் எதிர்கொள்கிற பிரச்சனை அப்படின்னா இந்த அமிலத்தன்மை பிரச்சனை தான். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தால் அவதிப்பட்டுட்டு இருக்கோம். இந்த அமிலத்தன்மையோட உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை இருந்துச்சுன்னா வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறப்ப அது உடலில் அமிலத்தன்மையோட அளவை கட்டுப்படுத்த செய்யும். அமிலத்தோட சமநிலையை மீட்டெடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அமிலத்தன்மையினால நெஞ்செரிச்சல், வயிற்று அசௌகரியம், வயிறு எரியிற போன்ற உணர்வு இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு ஜூஸை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சிறுநீரக கற்களை கரைய செய்கிறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு இருக்குல்ல, இது சிறுநீர் பாதை, சிறுநீர் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு தான். வாழைத்தண்டில் விட்டமின் B6, பொட்டாசியம், டயூட்ரிக் பண்புகள்லாம் இருக்கு. சிறுநீரக கற்களாங்கிறது வலி மிகுந்த உபாதையை நமக்கு தந்துடும் அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியும். வாழைத்தண்டை சாறு செஞ்சு குடிக்கிறதன் மூலமாக சிறுநீரக கற்கள் கரைஞ்சு வெளியேறிடும். இதை நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வர்றப்ப சிறுநீரக கற்கள் உருவாகாமல் கூட தடுத்துக்கலாம்.
சிறுநீர் பாதை நோய் தொற்று காரணமாக உண்டாகக்கூடிய வலி அசௌகரியங்களும் நீங்கள் வாழைத்தண்டை சாப்பிட்றப்ப ஒரு சிறந்த நிவாரணியாக அமையும். சிறுநீரக கோளாறுகளை தடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. உயர் ரத்த அழுத்த பிரச்சனைக்கு வாழைத்தண்டு எப்படி மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வாழைத்தண்டில் விட்டமின் B6 இருக்கு. இதோட உயர்ந்த சத்தும் இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உடம்புல இருக்கும்ல அந்த இரும்பு சத்தை ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. வாழைத்தண்டில் பொட்டாசியமும் இருக்கு. இது கொழுப்பு, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடம்புல அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அதை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடம்புக்கு ரத்த அழுத்த பிரச்சனையால் உண்டாகும்ல அந்த விளைவுகளோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துறதுல வாழைத்தண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு நீங்கள் சாப்பிட்றப்ப உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற அது உதவியாக இருக்கும். இது ஒரு சிறந்த டையூட்ரிக் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால உடலில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை அப்படியே ஃபுல்லாக வெளியேற்றிரும். உடலை சுத்தம் செய்கிறதோட முக்கியமாக குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா குடலோட இயக்கத்தை சீராக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கல் வராம கூட தடுக்குது. இந்த வீடியோவில் வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வாழைத்தண்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.